வீட்டில் எப்படி இருப்பார் ஒரு அப்பாவா? ஐயோ, மிகப்பெரிய பாசமான தந்தை. தாய் பாசத்தை மிஞ்சக்கூடியவர் எங்கள் அப்பா. ஷூட்டிங் பிஸி, மீட்டிங் பிஸி எல்லாம் இருக்கணும். எனக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி ஞாபகம் இருக்குண்ணே. அதுவும் நான் நல்ல வயசு வந்தோன்னே ஸ்விம்மிங் அனுப்புவார். சைக்கிள் போடணுவார். பைக்கில் வாங்கி தர மாட்டார். எங்கள் பசங்க அடிபட்டுருவாங்க. பைக் சைக்கிள் மாரி எக்ஸசைஸாக ஸ்விம்மிங் நல்லா பண்ணிட்டுவா. YMCA வருவார். அவர் வந்து குதிச்சுலாம் காம்ப ஸ்விம்மிங் கற்றுக் கொடுப்பாரு, நல்லா செய்வார். வீட்டில் வந்து பார்த்தா அன்றைக்கி பரோட்டா சமயக்காரம்மா கால் உடஞ்சிற அன்றைக்கி நானும் என் தம்பி ராஜகோபால் நடத்தேன். இன்னொரு தம்பி பாலாஜி தான் என் கூட பார்த்தேன். ஆக்சுவலாக அவனுக்கு சின்ன பசங்க. ராஜகோபால் வந்து இன்னொரு அம்மாவோட பையன். அவன் நான் நல்லா சாப்பிடுவோம். அண்ணன் அவரே பருமாறுவார் சொல்ல சொல்லிட்டு. நானும் எவ்வளோ பரோட்டா சாப்பிடுவீங்க? 25 பரோட்டா சாப்பிடுவேன். பாயா வேண்டாம் ஹோட்டலில் நல்லா சாப்பிடணும். நாங்கள் மட்டும் இல்லை, வேலை செய்கிற சமைக்கிறமாக்கு 4 பசங்க எல்லோரும் ஒன்றா குறைப்பார். ஒன்றா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், ஒன்றா சாப்பிடணும். வேலைக்காரங்க அந்த வித்தியாசம்லாம் கிடையாது. தாய்க்கு சமமாக இருந்தார் எங்கள் அப்பா. அதான் சொல்லுனேன், பெற்றதுனால தாய் மேலே பாசம் எனக்கு. எங்கள் அப்பா பெக்கலைன்னா கூட தாயை தாண்டி ஒரு படி மேலே போயிட்டாரு. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.